வெற்றி நிச்சயம் பயிற்சி மையம் உங்கள் அன்புடன் வரவேற்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினசரி கரண்ட் அஃபேர்ஸில் தினமணி தி இந்து நியூஸ் வாரில் வந்த முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கட்ட கொஷின் வந்து ஜம்மு காஷ்மீரின் முதல் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஜய்பூர் எய்ம்ஸ் வளாகம். ரெண்டாவது கொஷின், நாடு முழுவதும் பல்லடுக்கு தடையற்ற சுங்கவரி வசூல் முறையை எந்த ஆண்டிற்குள் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? 2026 இறுதிக்குள். மூணாவது கொஷின், டிராவல் ப்ளஸ் லைசூர் அமைப்பின் 2025 ஆண்டிற்கான உலகின் சிறந்த சர்வதேச விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது? சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். நாலாவது கொஷின், பிரதமர் நரேந்திர மோடிக்கு தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற தனது நாட்டின் உயரிய விருதினை வழங்கிய நாடு எது? ஓமன். இந்திய மற்றும் ஐக்கிய அரபு அமீரக இராணுவங்களுக்கு இடையேயான டெசர்ட் சைக்ளோன் 2 கூட்டு பயிற்சி எங்கு தொடங்கியது? அபுதாபி. இந்திய விமானப்படை மற்றும் ரஷ்ய விமானப்படை இடையே நடக்கும் அவியா இந்திரா 2025 கூட்டு பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? புதுடெல்லி. எப்போது நடந்தால் டிசம்பர் 15 டிசம்பர் 22 வரை நடைபெறுகிறது. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற அன்னாட்டா என்பது எதனுடன் தொடர்புடையது? இயற்கை உணவு நிறமி மற்றும் சுவையூட்டி. இது எதுலேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அச்சிட்டோ மரவிதிலேருந்து எடுக்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி சிலையினை வடிவமைத்த புகழ்பெற்ற சிற்பி அண்மையில் தனது 100வது வயதில் காலமானார். அவர் யார்? ராம்பி சுதார். தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஜனவரி 5, 2026. இந்தியாவில் சிறுபான்மையர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 18. தமிழகத்தில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்களில் யாருக்கு முன்னுரிமை அடிப்படையில் மடிக்கணினி வழங்கப்பட உள்ளன? இறுதியாண்டு மாணவர்களுக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய் உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியவர் யார்? மு.க. ஸ்டாலின். இது பார்த்தீங்கன்னா நிதி பங்கீடு 60:40 என மாற்றிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. தமிழகத்தில் சாலை விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்திற்குள் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன? நம்மை காக்கும் 48, NK48 சொல்லுவாங்க. தமிழக நிதி அமைச்சரின் கூற்றுப்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு கோடியாக உயர்ந்துள்ளது? 31.11 லட்சம் கோடியாக, 16% வளர்ச்சி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.